जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண விடுவிப்பு ஈசனாலேயே. இதனாலேயே இதிலிருந்து விடுவிக்க கூடியவனும் அவன்தான் என்று தெரிகிறது. இவன்தான் இழுத்து சேர்த்து வைத்தவன் என்றால் பிடுங்கி போடக்கூடியவனும் இவன்தானே. மாய பிரகிருதியில் ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட ஜீவனாக ஆக்கப்படுகிறானோ அதை அந்த ஜீவனுடைய பிரகிருதி என்றே சொல்வார்கள். பிரகிருதி என்றால் இங்கே இயற்கை என்று அர்த்தம் கொடுக்கிறது. வெளி உலகத்தில் இயற்கை, இயற்கை அன்னை என்பதெல்லாமும் பிரகிருதி தான். எல்லாம் மாயை செய்த சிருஷ்டிதானே. மாயையை அடக்குவது ஈசனே. இங்கே இன்னொன்று கூட சொல்ல தோன்றுகிறது. பிரகிருதியில் ஜீவனை பிரவர்த்திக்க விட்டவன் எவனோ அந்த ஈஸ்வரனின் கிருபை இருந்தால்தான் அதிலிருந்து ரிலீஸ் ஆகி மோட்சமடையலாம் என்பது சம்பந்தமான விஷயம்தான். ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஞானவானாக இருந்தால் கூட பிரகிருதியை எப்படி நிகிரகம் பண்ண முடியும் என்று பகவானே கேட்டார் என்று. ஆனால் பிரகிருதி என்கிற மாயை அடங்கினால்தான் மோட்சம். பிரகிருதி என்ற மாயை உற்பத்தி செய்த சரக்குதான் மனஸ். மனஸ் அடங்கின பின் ஜீவன் மோட்சம் பெறுகிறான் என்று இத்தனை நேரம் சொன்னேனே தவிர மாயை அடங்குவதை பற்றி சொல்லவில்லை. அத்வைத்த சாஸ்திரங்களிலும் மனசை அடக்க சொல்லித்தான் சாதகனுக்கு உபதேசமே ஒழிய மாயையை அடக்கு என்று சொல்வதில்லை. ஏனென்றால் அது இவனுக்கு மேற்பட்ட மகா சக்தி, இவனையே உண்டாக்கிய சக்தி அது. ஆகையால் இவன் அதை அடக்க முடியாது. அதன் வசப்படாமல் தன் மனசை இழுக்க பிரயத்னப்படுவதுதான் இவனால் முடிந்தது. இந்த பிரயத்னத்தையும் சுலபமாக்குவது, அதாவது பலிதமாக்கி தருவது ஈஸ்வர கிருபைதான். ஜீவனுடைய மனஸ் அடங்கின பின் மாயா சக்தி மறுபடி மனசை முளைக்க பண்ணாமல் இருக்க வேண்டுமே. மனசே இல்லாமல் இருந்த ஆத்மாவில் தானே முதலில் மாயையை இருப்பாக கொண்ட மனசை ஈஸ்வரன் இழுத்து வைத்து ஜீவபாவம் உண்டாயிற்று. இப்போதும் ஜீவன் மனசை அற்றுப்போக பண்ணி ஆத்மாவாகிற போது அப்படி இவன் மறுபடி மாயா சம்சாரத்தில் விழும்படியாக அந்த ஈஸ்வரன் பண்ணலாமோ இல்லையோ? அப்படி நடக்காமல் பல பேர் அத்வைத்த சாட்சாத்காரம் பெற்றிருக்கிறார்கள் என்பதால் ஈஸ்வரனே தான் மாயா சக்தியை அடக்கி ஜீவனுக்கு ஆத்ம சித்தி லபிக்க செய்கிறான் என்று தெரிகிறது. அபூர்வமாகவே இருந்தாலும் இப்படி அபூர்வமாகவும் பல பேர் மனோநிகிரகம் செய்து ஞானியாகி அப்புறம் சதா ஆத்மஸ்வரூபத்திலேயே நிலைத்திருக்கிறார்கள் என்றால் ஈஸ்வரன் தான் அப்படி பரம கிருபையினால் இவர்களை நிலைத்திருக்கும்படியாக விட்டிருக்கிறான் என்று அர்த்தம். ஞானியாலேயும் அடக்க முடியாது என்று அவனே சொன்ன பிரகிருதியை அவன் ஒருத்தன்தான் அடக்க முடியும். அப்படி அவன் அடக்குகிற பரம கிருபையால் தான் எவருக்குமே மோட்ச சித்தி என்பது சாத்தியமாகிறது. ஜீவன் ஈஸ்வரனிலிருந்து தோன்றினவனா என்ற விஷயத்தில் இருந்தோம். கீதையில் அப்படித்தான் இருக்கிறது என்று காட்டினேன். ஜீவ ஈஸ்வர வித்தியாசம். ஜீவனானவன் மாயையின் ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி இரண்டுக்கும் ஆளானவன். ஆத்மா இன்னதென்று இவன் தெரிந்து கொள்ள முடியாதபடி ஆவரண சக்தி மறைக்கிறது. துவைத்த பிரபஞ்ச வியாபாரத்திலேயே இவனுடைய மனசுக்கும் இந்திரியங்களுக்கும் விஷயம் இருப்பதால் விக்ஷேப சக்தியும் இவனை நன்றாக ஆட்கொண்டிருக்கிறது. ஈஸ்வரன் விஷயம் இப்படி இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? மாயையோடு கூடின ஆத்மா அல்லது பிரம்மம்தான் ஈஸ்வரன். மாயை சம்பந்தப்படாத நிலையைத்தான் ஆத்மா அல்லது பிரம்மம் என்றே குறிப்பாக சொல்வது. சம்பந்தப்பட்ட நிலையில் அது தன்னை காட்டிக்கொண்ட உடனே அதை ஈஸ்வரன் என்று சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். எதனோடும் சம்பந்தப்படாத ஆத்மாவை எப்படி மாயையோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லலாம் என்றால் இதுவும் அதன் மாயைதான். ஈஸ்வரன் மாயா சம்பந்தம் உள்ளவனானாலும் ஜீவனுக்கும் அவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. ஜீவன் மாயைக்கு கீழ்ப்பட்ட சக்தி, ரொம்பவும் கீழ்ப்பட்ட சக்தி.
அதன் ஆதிக்கத்தில் இருப்பவன். இவனுடைய ஜீவத்வத்தை உண்டாக்கி இருப்பதே மாயைதான். ஆத்மாவை, பிரம்மத்தை ஈஸ்வரன் என்று வேறுபோல் ஆக்கியிருப்பதும் மாயைதான் என்றாலும் இது அவனே செய்து கொண்ட விளையாட்டுதான். மாயையை அவன் அடக்குவான். மாயை அவனுக்கு அதீனமானது. அவன் மேல் அது ஆதிக்கம் செலுத்தவே முடியாது. பிரம்மத்தினிடத்தில் அதை கொண்டே மாயா சக்தியால் ஜகத் தோற்றத்தை அவன் கல்பித்து அதன் வியாபாரத்தை நடத்துகிறான் என்ற அளவில் அவனை மாயையின் விக்ஷேப சக்திக்கு பாத்திரனாக மட்டும் அத்வைத்த சாஸ்திரங்கள் சொல்லும். ஆனாலும் பிரம்மத்தை அவனிடமிருந்து மாயையாலும் மறைக்க முடியாததால் அதன் ஆவரண சக்திக்கு அவன் கொஞ்சமும் ஆளாவதில்லை என்று அவற்றில் சொல்லியிருக்கிறது. பிரம்மத்தை அவனிடமிருந்து மறைக்க முடியாது என்பதற்கு அர்த்தம் அவன் எப்போதும் உள்ளுக்குள்ளே பிரம்மமாகவே இருக்கிறான் என்பதாகும். வெளியிலே இத்தனை கூத்து இருந்தாலும் அவனது ஆத்ம ஞான நிலை கொஞ்சம் கூட பாதிக்கப்படுவதில்லை. துவைத்தத்திலிருந்து அத்வைத்தத்துக்கு. இப்படி அவன் துவைத்த அத்வைத்தங்கள் இரண்டிலும் இருப்பதால்தான் மனசிடம் சம்பந்தமே பட முடியாமல் ஒரே அத்வைத்தமாக உள்ள ஆத்மாவுக்கும் ஆத்மாவிடம் சம்பந்தப்படவே முடியாமல் ஒரே துவைத்தமாக உள்ள ஜீவ மனசுக்கும் பாலமாக இருக்க முடிகிறது. தன் விஷயத்தில் ஆத்மாவை மாயை மறைக்க முடியாமல் வைத்துக்கொண்டு அதே சமயம் மாய பிரபஞ்சத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற அவன் பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவனிடமும் சம்பந்தம் வைத்துக்கொண்டு மறைவில்லாத வெட்டவெளியான ஆத்மாவையும் அனுபவித்து கொண்டிருக்கிறான். இப்படி இரண்டிலும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவன்தான் அந்த வெட்டவெளிக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாலமாக இருக்கிறான். அவன் இப்படி இரண்டுமாக இருப்பது நமக்கு புரியாது. புரியாத புதிராகவே தான் கொஞ்சம் கொஞ்சமாக துவைத்த மனசையும் அத்வைத்த ஆத்மாவிலே கரைத்து ஜீவனை அதுவாகவே ஆக்கிவிடுகிறான். இதை கொஞ்சம் புரிய வைப்பதற்கு ஒரு திருஷ்டாந்தம் வேண்டுமானால் சொல்லி பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. ஒரு இரும்பு குண்டு இருக்கிறது. அதை வாயுவிலே கரைப்பது என்றால் எப்படி முடியும்? அதுவாக கரைய முடியாது. பெரிசாக ஃபர்னேஸில், அதாவது ஊது உலையில் 2000-3000 டிகிரிக்கு நெருப்பை உண்டாக்குகிறார்கள். அந்த நெருப்பும் வாயுதான். என்னவோ ஒரு கேஸ் என்கிறார்கள். குறிப்பு, ஸ்ரீசரணர்கள் குறிப்பிடுவது ஆக்சி அசிட்டிலின் கேஸாக இருக்கலாம். அந்த எரி, அதாவது அந்த வாயுதான் இப்படி நெருப்பாக எரிவது. வாயு என்றாலும் கண்ணுக்கு தெரியாமல் இல்லை, பெரிய ஜுவாலையாக கண்ணையே பறிக்கிற மாதிரி தெரிகிறது. இப்படிப்பட்ட ஜுவாலையில் காய்ச்சினால் அத்தனை கெட்டியாக இருந்த இரும்பு குண்டும் இளகி திரவமாகி அப்புறம் அந்த திரவமும் வாயுவாகி மறைந்து போய்விடுகிறது. இப்படித்தான் மாயையில் போட்டு நன்கு கிட்டித்த அந்த கரணம் குண்டு மாதிரி குண்டாக ஆத்மாகாசத்தில், ஆத்மா என்ற வாயு வெளியில் என்று வைத்துக்கொள்வோம், அதில் கரைய முடியாமல் தனக்கு தனியான ஜீவபாவத்தை கற்பித்து கொண்டு கிடக்கிறது. வாயுவாக இருந்து கொண்டிருந்தாலும் ஜோதிஸ் என்ற ரூபத்தோடு கூட இரும்பை தொட்டு அதற்குள்ளே தன் சக்தியை செலுத்தி உருக்குகிற ஜுவாலை மாதிரி ஈஸ்வரன் இருக்கிறான். ஆத்மாவை போல இல்லாமல் இவன் ஜீவனோடு சம்பந்தப்பட முடியும். அவனுடைய மனசை உருக்கி இழக்க முடியும். அப்புறம் வாயு மாதிரி பரவி பறக்க வைக்க முடியும். ரூபமற்ற வாயு போன்ற தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலேயே இந்த மனசும் இரண்டர சேர்ந்து மறையும்படியாகவும் பண்ண முடியும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவாச்சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.